நான் சத்துருக்களால் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன், இனி என்னால் பழையபடி எழும்ப முடியுமா என்று கண்ணீரோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 145:14. கர்த்தர் விடுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். சிம்சோன் தேவனுடைய திட்டம் சித்தம் எல்லாவற்றையும் அறிந்திருந்த போதிலும் பெண்கள் மேலுள்ள இச்சை நிமித்தமாக மதியினமாய் விழுந்து போகிறார். அது நிமித்தமாக சத்துருக்களால் மடங்கடிக்கப்பட்டு போகிறார். இதோ கண்கள் போய்விட்டது, கேலி கூத்துக்கு ஆளாகிவிட்டார், மடிந்து போகிறார், மரணம் அவரை தழுவ போகிறது. அந்த கடைசி சூழ்நிலையில், அந்த கடைசி மூச்சில் தேவனை நோக்கி பார்க்கிறார். தேவரீர் என்னை ஒரு விசை நினைவு கூறும் என்று கேட்கிறார். கர்த்தரும் அவரை தூக்கி விடுகிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறார், அவரை பலப்படுத்துகிறார். அவர் உயிரோடு இருந்ததை பார்க்கிலும் அவர் மரிக்கும் போது அநேக சத்துருக்கள் மறைந்து போனார்கள். தேவ திட்டமும் அவர் மூலம் நிறைவேறிற்று. ஆமாங்க, சத்துருக்களின் சூழ்ச்சி நிமித்தமாகவோ, உங்கள் மதீனத்து நிமித்தமாகவோ, அல்லது உங்களிடத்தில் இல்லாமை நிமித்தமாகவோ சத்துருக்களினால் மடங்கடிக்கப்பட்டு போய்விட்டார்களா, தோற்று போய்விட்டீர்களா? இருந்த இடத்திலே அப்படியே விழுந்து கிடக்காதீங்க. விழுகிறவர்களை தூக்குகிறதற்கு ஒரு தேவன் நமக்கு உண்டு. கடைசியில் இல்லங்க, முதல்லையே விழுந்து போன அதே நேரத்தில் தானே தேவனை நோக்கி கூப்பிடுங்க. தேவரீர் என்னை நினைவு கூறும், என் மதீனங்களை மன்னியும், சத்துருக்களின் சூழ்ச்சியிலிருந்து என்னை விடுவியும் என்று நீங்க கதரும் போது தேவன் விழுந்து கிடக்கிற உங்களை தூக்கி எடுக்கிறது மட்டுமல்லாமல் உங்கள் சத்துருக்களை உங்கள் கண் முன்னாடியே மடங்கடிப்பார். நீங்கள் இருந்த நிலையை விட அதிகப்படியான உயரத்தில் உங்களை போய் கொண்டு விட்டு அவரும் மகிமைப்படுவார், உங்களையும் மகிமைப்படுத்துவார். நம்பிக்கையோடு அவரை நோக்கி பாருங்க. விழுந்த இடத்திலிருந்து முதல்ல எழுந்துருங்க. உங்களை தூக்கி எடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஜெபிக்கலாமாங்க. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி நிறுத்தும் கர்த்தாவே, நான் விழுந்து கிடக்கிறேன், எழும்ப பலன் இல்லை, உம் பலனை சார்ந்து கொள்கிறேன். தேவரீர் என்னை நிறுத்துவீராக. என் சத்துருக்கள் முன்னாடி மிகவும் வெட்கப்பட்டு போனேன் ஐயா. அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை உயர்த்துவீராக, பலப்படுத்துவீராக, தூக்கி நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.